We are here to represent our association, All India UPVC Window Profile Manufacturers Association. ஸோ AIUPMன்னு சொல்லிட்டு நாங்கள் பேன் இந்தியா, அதாவது இந்தியா முழுக்க இருக்கிற யூபிவிசி ப்ரொஃபைல்ஸ் தயாரிக்கக்கூடிய தயாரிப்பாளர்கள் எல்லாரும் சேர்ந்து உருவாக்கி இருக்கிற அசோசியேஷனுங்க. இங்க நாங்க எதுக்காக வந்திருக்கோம்னா, இப்போ இந்தியாவில் இருக்கிற சினாரியோ, இந்தியன் மேனுஃபேக்சரர்ஸ் நாங்க தயாரிக்கிற பொருளுடைய மூலப்பொருள் ரா மெட்டீரியல் காஸ்ட்டை விட கம்மியான விலையில சைனால இருந்து வரக்கூடிய இம்போர்ட்டட் ப்ரொஃபைல்ஸ் மார்க்கெட்ல ஃபினிஷ்ட் குட்ஸ் மார்க்கெட்ல வந்து வித்துட்டு இருக்காங்க. இது சைனீஸ் ப்ரொஃபைல்ஸ், அதாவது எங்களோட ரா மெட்டீரியல் காஸ்ட்டை விட கம்மியா இதுக்கு மேலையும் இந்தியால வந்து டம்ப் பண்ணாங்கன்னா இந்தியன் மேனுஃபேக்சரிங் செக்டாரே இந்த யூபிவிசி விண்டோ ப்ரொஃபைல்ஸ்ல இல்லாம போயிடுறதுக்கு உண்டான வாய்ப்பு இருக்கு. இப்பவே பாத்தீங்கன்னா கடந்த 3 வருஷத்துல சைனாவுடைய அவங்க கொண்டு வரக்கூடிய குவான்டிட்டி இயர் ஆன் இயர் 50% அதிகமாகிக்கிட்டே வருது. இந்தியன் கெப்பாசிட்டி இப்போ 50%க்கு மேல ஐடிலா இருக்கு. தோ எங்களுக்கு உண்டான தயாரிப்பு மிஷின், அதாவது எல்லா இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் மேனுஃபேக்சரிங் இன்ஃப்ராஸ்ட்ரக்சரும் போட்டிருந்தாலும் நாங்க அதை யூஸ் பண்ணாம ஐடிலா வச்சிருக்கிறோம். இந்த நிலைமை இதுக்கு மேலையும் போச்சுன்னா இந்தியன் மேனுஃபேக்சரிங் ஃபீஸபிலிட்டியே இல்லாம இந்த பர்டிகுலர் இண்டஸ்ட்ரி போயிடும். இதுக்கு உண்டான காரணம் என்னன்னா, நாங்க எங்களுடைய ரா மெட்டீரியல் காஸ்டே, நாங்க ரா மெட்டீரியலா இம்போர்ட் பண்ணும் போது எங்களுக்கு அதிகமான டியூட்டி, ஆன்டி டம்பிங் டியூட்டி ஸ்ட்ரக்சர் எங்களுக்கு ரொம்ப அதிகமா இருக்கு. அதே ரா மெட்டீரியலா வாங்காம சைனால எல்லாத்தையுமே பினிஷ்ட் கூட்ஸா ஒரு ப்ரொஃபைலா அங்கேயே தயாரிச்சு இங்க கொண்டு வந்தாங்கன்னா அவங்களுக்கு ரொம்ப கம்மியான டியூட்டி. ஸோ பினிஷ்டு ப்ராடக்ட்ஸுங்கிறது அவங்க வித்தாங்கன்னா கம்மியான விலையில இந்தியால வித்துருவாங்க. இந்த நிலைமை இதுக்கு மேலையும் இதே மாதிரி போயிட்டு இருந்ததுன்னா இந்தியாவில் தயாரிக்கிறதுக்கு உண்டான சூழ்நிலையே இல்லாம போயிடும். நம்ம மேக் இன் இந்தியான்னு சொல்றது மேபி இதுக்கு மேல செல் இன் இந்தியாங்கிற மாதிரி மாறிடுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இப்போ இதுக்கு மேலேயாவது இந்தியன் மேனுஃபேக்சரருக்கு உண்டான ஒரு எக்கோ சிஸ்டம் ப்ரொடெக்ஷன் வேணும். எங்களோட கோரிக்கை எல்லாம் என்ன? தரமான பொருள் இந்தியாக்குள்ள வரணும். தரம் இல்லாத பொருள் சைனால இருந்து வரது மூலியமா எங்களுடைய ப்ராடக்ட் மேல இருக்கிற நம்பிக்கையே வீணாகுது, நம்பிக்கையே மோசமா போகுது. சோ எங்களோட மார்க்கெட்டையே நாங்க இழந்துருவோமோன்னு சொல்லி பயப்படுறோம். இப்போ இந்த மார்க்கெட்டை இதுக்கு மேல நாங்க தக்க வச்சுக்கணும்னா எங்களுக்கு கண்டிப்பா பிஏஎஸ் மேண்டேட்டா இங்க வரணும். ஏடிடி, அதாவது தரமில்லாத பொருளை சைனால இருந்து ரொம்ப விலை கம்மியா கொண்டு வந்தாங்கன்னா அதுக்கு உண்டான மினிமம் பிரைசிங் லெவல் இங்க லைக் எல்லா இடத்துலயும் எஸ்டாப்ளிஷ் பண்ணணும். ஸோ இந்த ஏடிடியும் பிஏஎஸும் தான் எங்களுடைய ரெக்வெஸ்ட் டு த கவர்மெண்ட். பார்லிமெண்ட் பத்தி இப்போ ஈரோடு எம்பி மிஸ்டர் பிரகாஷ் வந்து பார்லிமெண்ட்ல இந்த பர்டிகுலர் லோக்சபால எங்களுடைய கன்சர்ன்ஸை வந்து சொல்லியிருக்காரு. 18th மார்ச் வந்து அவரு இதை வந்து ரெப்ரசன்ட் பண்ணி பேசியிருக்காரு. ஸோ இட் இஸ் பீன் ரெக்கார்டட் இன் லோக்சபா ஸ்டேட்மெண்ட் that fraternity of UPVC window profile manufacturers இதே மாதிரி போயிட்டு இருந்ததுன்னா இதுக்கு மேலையும் இந்தியன் மேனுஃபேக்சரிங் செக்டாரே இல்லாம போயிடுறதுக்கு உண்டான வாய்ப்பு அடுத்த ஒரு 3-4 வருஷத்துல எங்களுக்கு கண் கூட தெரிய மாதிரி இருக்கு. எல்லா கண்ட்ரீஸ்லயுமே நம்ம வந்து இம்போர்ட் எக்ஸ்போர்ட் பண்றோம், இங்கேருந்து நிறைய திங்ஸ் எக்ஸ்போர்ட் பண்றோம், நிறைய இம்போர்ட் பண்றோம். அப்படி பண்ணும்போது இப்போ நிறைய நம்ம மார்க்கெட்ல வந்து சைனீஸ் ப்ராடக்ட்ஸ் நிறைய இருக்கு. சைனா வந்து நிறைய விஷயங்கள் ஓவர் கம் பண்றாங்க. ஸோ இப்போ இந்த டிபார்ட்மெண்ட்ல சைனா மட்டும்தான் இருக்காங்க. ஏன்னா 51% சைனா, நம்ம வந்து 49% சொல்லி. ஸோ சைனா மட்டும்தான் கம்மியா இருக்கு. நம்ம கிட்ட சோர்ஸ் இல்லையா, அதுக்கான சப்போர்ட் கவர்மெண்ட் சைடு இல்லையா, என்ன ரீசன்? சார், பிவிசி வந்து பாத்தீங்கன்னா பிவிசி வந்து சைனால தே ஹாவ் அபண்டன்ட் மேனுஃபேக்சரிங் ஒண்ணு. ரெண்டாவது இந்தியால வந்து ஒரு 50% பிவிசியை இம்போர்ட் பண்ணி தான் தயாரிக்கிற சூழ்நிலையில இருக்கிறோம். இப்போ அந்த மாதிரி நாங்க தயாரிக்கும் போது எங்களுக்கு பிவிசி விலையையும் டியூட்டி ஸ்ட்ரக்சர் மற்றதெல்லாம் போட்டு ஆன்டி டம்பிங் டியூட்டி எல்லாம் போட்டு அதிகமா கொண்டு போயிட்டாங்கன்னா நாங்க பிவிசியும் விலை அதிகமா கொடுத்து வாங்கணும், எல்லா ரா மெட்டீரியலையும் விலை அதிகமா கொடுத்து வாங்கணும்னா எங்களால சைனீஸ் பிளேயரோட கம்பீட் பண்ண முடியாது. அவங்க எல்லாத்தையுமே அங்க கம்மியான விலையில முடிச்சுட்டு
அதுவும் ரொம்ப சீப்பான ஃபார்முலேஷன்ல போட்டு முடிச்சுட்டு இங்க ப்ராடக்ட்டை மட்டும் அனுப்பி இங்க கம்மியான விலையில விற்கிறாங்க. அதோட குவாலிட்டி இப்ப நீங்க பார்க்கும்போது எல்லாமே ஒரே மாதிரியே தான் சார் தெரியும். ஆனா அதாவது ஒரு 2-3 வருஷத்துல அதனுடைய சரியான கலர் உங்களுக்கு தெரிய ஆரம்பிக்கும். நாம ஒரு வீடு கட்டுறோம்னா வாழ்நாள் முழுக்க அந்த வீட்டுல இருக்கணும்னு சொல்லி கட்டுறோம். அந்த மாதிரி ஒரு பர்ஃபார்மன்ஸ் அந்த ப்ராடக்ட் கொடுக்காததுனாலதான் அந்த ப்ராடக்ட் சைனால இருந்து வெளியே போயிருச்சு. இப்போ அதே மாதிரி ப்ராடக்டை இந்தியால விற்கணும்னு சொல்லி நினைக்கிறாங்க. இந்தியாவில் வந்து 49% சொன்னீங்க. இப்போ நம்ம மற்ற விஷயங்களை பார்க்கும்போது தமிழ்நாடு வந்து இந்தியாவில் ஒரு நிறைய விஷயங்கள் ஒரு பெட்டரான ஸ்டேட்டா இப்போ தொழில்துறையில முன்னாடி இருக்கு. கண்டிப்பா. இப்போ இந்த துறையில வந்து தமிழ்நாடு கான்ட்ரிபியூஷன் எப்படி இருக்குது, கவர்மெண்ட் எப்படி சப்போர்ட் பண்றாங்க? சார் இங்க தமிழ்நாடுல வந்து லைக் இந்தியாஸ் ஃபர்ஸ்ட் யூபிவிசி விண்டோ வந்து எல்ஜிபினால கோயம்புத்தூர்ல தான் ஃபர்ஸ்ட் எக்ஸ்ட்ரூட் பண்ணாங்க. ஸோ அந்த யூபிவிசியினுடைய எக்ஸ்போஷர் வந்து இந்தியாவில முதல் முறையா இந்தியாவிலேயே கிடைச்சது தமிழ்நாட்டில இருந்து தான் வளர ஆரம்பிச்சிருக்குங்க. இது தமிழ்நாட்டில் நிறைய மேனுஃபேக்சரர்ஸ் இருக்கிறோம், அதை சரியா பண்ணி எடுத்துட்டு போகணும்னு சொல்லி நினைக்கிறோம். கவர்மெண்ட்டும் அதுக்கு உண்டான சப்போர்ட்டை நாங்களும் போய் கேட்டிருக்கோம், அவங்களும் அதை வந்து அக்னாலேஜ் பண்ணியிருக்காங்க. இதுக்கு மேலதான் நாங்க கேட்கிற விஷயங்கள் எல்லாம் வருங்க. அது மட்டும் இல்லைங்க, ஃபுட்டோட யூட்டிலைசேஷன் என்வைரன்மெண்டல் ஃப்ரெண்ட்லியா இருக்கும். ஃபுட்டோட யூட்டிலைசேஷனை வந்து மினிமைஸ் பண்ணியிருக்கிறது இந்த யூபிவிசி ப்ரொஃபைல்ஸ். இதுல வந்து இந்த சப்ஸ்டாண்டர்ட் ப்ரொஃபைல்ஸ் இம்போர்ட் பண்றதுனால எகைன் 2-3 இயர்ஸ்ல வந்து நீங்க ரீப்ளேஸ்மெண்ட் பண்ணீங்கன்னா அதோட ஸ்கிராப் வந்து எகைன் வந்து ஒரு நம்மளுக்கு ஒரு பிரச்சனையா இருக்கும். அந்த பிளாஸ்டிக் ஸ்கிராப் போய் மறுபடியும் என்வைரன்மெண்டல் இஷ்யூஸ் தான் கொண்டு வரும். இப்போ இந்தியன் மேனுஃபேக்சர்ஸ் எல்லாருமே வந்து பாத்தீங்கன்னாக்க நாட் லெஸ் தென் 25 இயர்ஸ் வந்து வாரண்டியோட கொடுக்குறாங்க. வரக்கூடிய இதுக்கு வந்து எந்த வாரண்டியும் கிடையாது. 2-3 இயர்ஸ்ல வந்து உங்களுக்கு அது அந்த கலர் ஃபேடிங்கு, ரெண்டாவது வந்து அந்த யூவி ஸ்டெபிளைசர் வந்து மினிமம் இருக்கிறதுனால ஒரு நீங்க அப்படி கை வச்சு இப்படி ரப் பண்ணீங்கன்னா அது அப்படியே பவுடர், அந்த கால்சியம் வெளியே வர ஆரம்பிக்கும். இந்த பவுடர் வந்து கையில் உங்களுக்கு அப்படியே இதாகும். இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு ஹைஜீன் ப்ராடக்ட்டுக்கு நம்ம யூஸ் பண்ணவே முடியாது. ஹாஸ்பிட்டலுக்கோ இங்கெல்லாம் யூஸ் பண்ணும்போது என்னன்னு கேட்டிங்கன்னா, இந்த கொரோனா டைம்ல எல்லாம் வந்து எங்கேயுமே ஸ்டிக் பண்ண சொன்னீங்கன்னா அது மாதிரி இடத்துல எல்லாம் இந்த என்விரான்மெண்டல் இஷ்யூஸ் நிறைய கிரியேட் ஆகும். ஸோ நாங்கள் வந்து 100% வந்து என்விரான்மெண்டல் ஃப்ரெண்ட்லியாக நாங்கள் பண்ணிட்டு இருக்கோம் இந்த இண்டஸ்ட்ரியை. இல்லைன்னா எவ்வளோ ஒரு இதுக்கு வந்து மினிமம் ஒரு 1000 CFT-யாவது யூஸ் பண்ணுவாங்கன்னா ஒரு பில்டிங்க்கு நம்ம எவ்வளோ நம்ம அதை வந்து சேவ் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ இந்த இண்டஸ்ட்ரிக்கு கண்டிப்பாக கவர்மெண்ட் எங்களுக்கு வந்து ஒரு பெரிய சப்போர்ட் பெரிய லெவலில் பண்ணணும். இங்கே இருக்கிற தொழிலாளர்களோட வாழ்வாதாரத்துக்கு ஒரு மிகப்பெரிய இந்த சொன்ன மாதிரி அந்த ஆன்டி டம்பிங் டியூட்டி போட்டு அதை சேவ் பண்ணதுக்கு நாங்கள் அதுக்கு தான் இந்த அசோசியேஷன் நாங்கள் ரெக்வஸ்ட் ஆப்ளிகேஷன் எல்லாமே வச்சுருக்கோம். அதே போல தமிழ்நாடு சார்பில் ஈரோடு பிரகாஷ் வந்து லோக்சபால இருந்து பேசினார். ஸோ அதுக்கான சொல்யூஷன் எதுவும் கிடைச்சிருக்கா, இல்லை கவர்மெண்ட் சார்பில் திருமணம் எதுவும் கூட்டியிருக்காரு. மறுபடியும் அவரை போய் நாங்கள் வந்து ஒரு தேங்க் பண்ணிட்டு வந்தோம். இஸ் கோயிங் டு ஆஃப்டர் த எலெக்ஷன் டைம் முடிஞ்ச உடனே இப்போ காமர்ஸ் மினிஸ்ட்ரிட்டையும் ஃபினான்ஸ் மினிஸ்ட்ரிட்டையும் எங்களை கூப்பிட்டு போய் கெமிக்கல் இண்டஸ்ட்ரி மினிஸ்ட்ரிட்டையும் கூட்டிட்டு போய் இதை நம்ம எஸ்டாப்ளிஷ் பண்ணி நான் அதுக்கு உண்டான சொல்யூஷன் என்னால் முடிஞ்ச வரைக்கும் எக்ஸ்பெக்ட் பண்ணேன்னு சொல்லியிருக்கிறாரு. அதே மாதிரி பிளான் இந்தியாவில் உள்ள அவர் மிஸ்டர் சுதாகர் பயிற்சின்னு சொல்லிட்டு அவர் பெரிய லெவலில் தெலுங்கானாவில் மேஜர் அப்பர்லாம் இருக்காங்க. அப்பர்னா இண்டஸ்ட்ரீஸ் தேர் ஆல் த பிக் பிளேயர்ஸ் இந்த யூபிவிசி அண்ட் யூபிவிசி பைப் மேனுஃபேக்சரிங். அவங்க எல்லாமே அவங்க ஸ்டேட்ல அவங்க சிஎம்க்கு எல்லாம் ரெப்ரசன்டேஷன் பண்ணுறதுக்குண்டான வேலைகள் செஞ்சுட்டு இருக்காங்க. விரைவில் அதுவும் நடக்கும். நாங்கள் டுகெதராக தான் பண்ணிட்டு இருக்கோம். இப்போ பப்ளிக் கிட்ட வந்து இப்போ நீங்கள் முதல்ல சொன்னீங்க சைனானா ப்ரைஸ் கம்மியாக இருக்கும் ஆனால் குவாலிட்டி கம்மியாக இருக்கும். நம்ம வந்து ப்ரைஸும் கொஞ்சம் ஸ்டாண்டர்டாக இருக்கும் ஆனால் குவாலிட்டி இருக்கும். பப்ளிக்கோட மைண்ட் செட் வந்து இப்போ ப்ரைஸ் மட்டும்தானே பார்ப்போம். ஸோ எப்படி இருக்கும் சார்? அவங்களுக்கு நாங்கள் எஜுகேட் பண்ணுறோம், புரிஞ்சுக்கிறாங்க. ஆனால் ப்ரைஸுங்கிறது வரும்போது இப்போ எல்லாமே அதாவது பப்ளிக் அவங்கள தப்பு சொல்ல முடியாதுங்க. ஏன்னா இப்போ மார்க்கெட் சிஸ்டம் அந்த மாதிரி இருக்கு. ஸோ ஒரு மெஜாரிட்டி ஆஃப் சைனீஸ் அதாவது அவங்களுக்கு ஸ்டேட் சப்சிடி கிடைக்குது, அவங்களுடைய ரா மெட்டீரியல் சீப்பா இருக்கு, ஒரு சீப்பான ஃபார்முலேஷனை போட்டு முடிச்சு அவங்க கொண்டு வந்து மேக்சிமம் இங்க டம்ப் பண்ணும்போது இங்க இருக்கக்கூடியவங்க விலை கம்மியா வாங்கணும்னு நினைக்கிறவங்க அதுல போகதான் செய்யறாங்க. குவாலிட்டியோட வாங்கணும்னு நினைக்கிறவங்களும் இருக்காங்க. அந்த எங்களுக்கு உண்டான குவாலிட்டி மார்க்கெட்ல நாங்க கொடுக்குற இடமும் நாங்க கொடுத்துட்டு தான் இருக்கோம்.
ஆனா இந்த மார்க்கெட் ஷேர் பாத்தீங்கன்னா ஒரு 3 வருஷம் முன்னாடி வேற மாதிரி இருந்தது. நாங்க இப்போ 49% சொல்றோம். அது வந்து சைனீஸ் இப்போ 51% இருக்கு. ஒரு 3 வருஷம் முன்னாடி நாங்க கிட்டத்தட்ட we were having major market share. சைனீஸ் கம்மியா இருந்தது. இது அப்படியே வர 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 அப்படியே வேற மாதிரி ஒரு டர்ன் எடுக்குது. ஓகேங்க சார், தேங்க்யூ.